ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா yamaha mt15 ஒயிட் வித் ஆரஞ்சு கலர் டெலிவரி எடுக்க போயிட்டுருக்குறோம். இப்போ பார்ப்பீங்க, என்னடா பாதி தூரத்துலேருந்து ஆரம்பிச்சுன்னு பார்க்குறீங்களா? நம்ம வீட்டு சைடு ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக சரியான மழை. அதனால தாங்க நம்ம மெயின் ரோட்லேருந்து ஆரம்பிக்கிறோம். எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பல்லட் ரோடு ஆர்பி yamaha ஷோரூம் போயிட்டுருக்குறோம். அவங்க தான் நமக்கு மெயின் டீலர். வண்டி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே 10,000 கட்டி புக் பண்ணிட்டேன். அதை எடுக்க தான் போயிட்டுருக்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன சொல்கிறது, யூடியூப் சேனல் ஆரம்பித்தாச்சு. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ. என்ன மோட்டோ விலாகிங் தான் நம்ம மெயினாக பண்ணலான்ட்டு ஐடியா. அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிஃபர் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நமக்கு இந்த எய்மு அது இப்போ தான் நிறைவேறுச்சு. ஏன்னா நமக்கு மெயினாக பைக்கு தான் வேணும். பைக் இருந்தால் தான் எது இருந்தாலும் பண்ண முடியும். சரி, ஓகே, அதனால் அந்த பைக்கை டெலிவரி எடுக்க போயிட்டுருக்குறோம். நான் இந்த வண்டி எடுக்கிற முன்னாடி ஒரு 3-4 வண்டி மொத்தமாக யோசிச்சு வச்சுருந்தேன். 4 வண்டி பார்த்திங்கன்னா எக்ஸ்பல்ஸு, ஹார்னர் 2.0, ஒரு டியூக் 200, அப்புறம் yamaha mt 4 வண்டி சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். 4 வண்டியில் பார்த்திங்கன்னா எக்ஸ்பல்ஸு வரத்துக்கு 3 மாதம் ஆகுன்ட்டாங்க. அட்வான்ஸ் புக்கிங் கூட எடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதனால் அந்த வண்டி விட்டேன். ரெண்டாவது கேடிஎம் 200 விலையை கேட்டுன்னு மயக்கம் வந்துருச்சுங்க. 3 லட்ச ரூபா வந்துச்சு ஆன் ரோடு ப்ரைஸ் இங்கே திருப்பூரில். ஓகே, வீட்டில் சொன்னால் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த வண்டி அப்படியே நானே கட் பண்ணிட்டேன். அப்புறம் ஹார்னர் 2.0, அப்புறம் mt, இது ரெண்டுக்கு தான் நான் இடையில நல்ல போட்டி போயிட்டு இருந்தது. நானும் நிறைய வீடியோ பார்த்தேன். ரெண்டுமே ஈக்குவல். பார்த்திங்கன்னா எக்ஸ்பல்ஸ் பார்த்திங்கன்னா எம்டியோட கிட்டத்தட்ட ஒரு 15,000-18,000 விலை கம்மி. USD 4க்கு வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர் கிளச் வந்திருக்குது. ரெண்டாவது yamaha பொறுத்தளவுக்கு இன்ஜின் நல்லாயிருக்கும். ஏன்னா ஏற்கனவே நான் FG தான் நான் வச்சுருந்தேன். ஒரு 8 வருஷமாக வச்சுருந்தேன் அந்த வண்டியை. சாரி கைஸ், 8 வருஷமாக அந்த வண்டி நான் வச்சுருந்தேன். பெரிய மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணதில்லை. ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ சர்வீஸ் அதெல்லாம் முடித்தேன். அதுக்கடுத்து 8 வருஷம் ஃபுல்லாக இன்ஜின் ஆயில் மாற்றினேன். இன்ஜின் ஆயில் மாற்றி ஓட்டினேன். அதுதான் அந்த வண்டியோட வேலையே. அந்த வண்டியில் மோட்டோ விலாகிங் பண்ணலான்னு பார்த்தா வண்டி அது கொஞ்சம் நமக்கு செட் ஆகலை. ஏன்னா நம்ம போகிறது வீட்டு பக்கத்தில் இல்லை, குறைஞ்சபட்சம் ஒரு 200-300 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் வர மாதிரி தான் நம்ம போயிட்டு வந்துட்டுருப்போம். அந்த வண்டி எடுத்து ரொம்ப வண்டி கொஞ்சம் கண்டமாயிருச்சு. சரி, அதனால் அந்த வண்டி அப்படியே கொடுத்துட்டு இந்த வண்டி எடுக்க போகிறோம். இது நம்ம எம்டியோட ஆன் ரோடு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,76,900 நம்ம வந்துச்சுங்க ஆன் ரோடு ப்ரைஸ் வித் ரிஜிஸ்ட்ரேஷனோட சேர்த்தி. நான் வண்டி கட்டினேன் பார்த்திங்கன்னா 69,000 வண்டி கட்டினேன். மீதி 1,10,000 டியூ போட்டாச்சு. மாதம் பார்த்திங்கன்னா 5,700 24 மாதத்துக்கு 3,000 எச்சா சொல்லணும்னு நினைக்கிறேன். அது பார்த்திங்கன்னா லோன் டிஸ்ட்ரிபியூட் அமௌண்ட் அப்போ 2,000 வந்து பிடிச்சிட்டு தான் லோன் அமௌண்ட்டு தருவாங்களாமா. அது போக எக்ஸஸ்ட்ரா என்னமோ சொன்னாங்க. மொத்தமாக 69,000 கட்டிட்டேன். மீதி டியூவை போட்டேங்க. இந்த ஹார்னட்டு சொல்லிகிட்டு இருந்தேன்ல, சாரி மறந்துட்டேன். 2 வண்டி ஈக்குவலாக தான் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா MT இனிஷியல் பிக்கப்பு கொஞ்சம் நல்லா இருந்தது. ரெண்டாவது டாப் ஸ்பீடு 135+ போகுதுன்னு வீடியோ பார்த்துருந்தேன். நிறைய வீடியோ பார்த்துருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மைலேஜ் ஒரு 50 கிடைக்குதுங்க. மைலேஜ் 45 to 50 அந்த லெவல் கிடைக்கிது. இன்ஜின் நமக்கு சொல்லவே வேண்டாம். சரி, ஓகே, அதனால தான் எம்டியே பக்கம் திரும்பிட்டேன். வீட்லேயும் சொல்லி எல்லாம் பேசி எம்டி எடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா பல்லட் ரோடு. இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா எல்லா ஷோரூமும் உங்களுக்கு இருக்குது. டொயோட்டா கம்பெனி, கியா கம்பெனி, கார் ஷோரூமு, பஜாஜு, அப்புறம் டிவிஎஸ்ஸு, அப்புறம் இந்த பரானா பைக் சொல்லுவாங்களே அந்த பைக்கு ஷோரூமு எல்லாமே இந்த லைனில் இருக்குதுங்க. கேடிஎம் மட்டும் அனுப்புறவாடை சைடு இருக்குது. மீதி எல்லாம் பல்லட் ரோடு ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வரணுன்னா இந்த திருப்பூரில் இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா எல்லா ஷோரூம் பார்த்துக்கலாம். காரு, பைக் எல்லாம் வந்துருச்சு. நம்ம ஷோரூம் வந்துவிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தான் அந்த வண்டியை எடுத்தேன். FZ ஒயிட் வித் ப்ளூ கலரு. அந்த வண்டி கொடுக்குறதுக்கு மனசே இல்லை. என்ன பண்ணுறதுங்க, நம்மளாம் மிடில் கிளாஸ் ஆச்சே. ஒன்று இழந்தால் தான் ஒன்று கிடைக்கும். இவர் தான் நம்ம டீலரு. இவர் தான் நமக்கு வண்டி பற்றி எல்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த அண்ணன் பேர் கருப்புச்சாமின்னு. டிஸ்கிரிப்ஷனில் அவரோட நம்பரை கொடுக்குறேன். வண்டி என்ன ரேட்டு, என்ன ப்ரைஸ் எல்லாமே அவர்கிட்ட ஃபோன் பண்ணிங்கன்னா அவர் ஓப்பனாக சொல்லிடுவார். எப்படி சர்வீஸ் பண்ணணும், வண்டி எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். வெளியே வந்தோடனே நம்மள்ட்ட வண்டிக்கு கொடுத்துட்டாரு. நம்ம தம்பி தான் வண்டிக்கு வாங்குகிறான். ஓகே, அந்த அண்ணனுக்கு கருப்புச்சாமிக்கு ஒரு தேங்க்யூ சொல்லியாச்சு. சரி, வண்டியை கிளப்பியாச்சு. வண்டிக்கு வேறு பெட்ரோல் வேறு அடிக்கணும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் தட்டி விட்ருங்க. ஏன்னா இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு வீடியோ.
இனிமேல் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் டக்குன்னு பார்த்துடலாம். அதுக்கு தான் சொல்கிறேன், வேறு எதுக்கு இல்லை. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன பேசுகிறேன், என்ன உங்களுக்கு வீடியோ வேணும், எப்படிப்பட்ட வீடியோ வேணும், இல்லை எங்கே போகணும், பேசுகிறது கரெக்டாக பேசுகிறேன்னா, இதெல்லாமே நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து மாற்றிக்கிறேன். ஏன்னா ஒருத்தவங்க சொன்னால் தானே நம்ம மேலே என்ன தப்பு இருக்குன்னு நமக்கு தெரியும். ஓகே. இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணாதீங்க, இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம டெய்லி எப்போ எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோன்ட்டு அதில் நான் உங்களுக்கு ஸ்டோரி போட்டுருவேன். டக்குன்னு உங்களுக்கு அது தெரியும். யூடியூப்பில் போகிறதுக்கு எப்படியும் எடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு வாரம், இந்த வீடியோலாம் பார்த்திங்கன்னா 1 மந்த் ஆயிடுச்சு. நானும் பேசி வாய்ஸ் ஓவர் கொடுத்து எனக்கு மண்டையே கஞ்சி வச்சு எப்படி பேசுறது என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியல. சரி, அப்புறம் வீடியோ எடுத்தாச்சு, போடணும் இல்லைங்க டெலிவரி வீடியோவை. டெலிவரி எடுக்கும்போது நான் பெருசாக எடுக்கலை. சரி, அதனால தான் அப்படியே நானும் விட்டுட்டேன். ஓகே கைஸ், அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா வண்டிக்கு லக்கேஜ் கேரியரு, முன்னாடி மாஸ்க்கு, அப்புறம் அந்த மொபைல் ஹோல்டரு 2-3 பொருள்லாம் மாட்ட வேண்டியது இருக்குது. அந்த வீடியோ வரும். அதுக்கடுத்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டூர் தான், ஒன்லி டூர். பைக்கை பற்றி நான் ஏன் இந்த பைக் எடுத்தேன், அப்புறம் மைலேஜ் வீடியோ, எல்லா வீடியோவும் அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஒரு 3-4 வீடியோ வரும்னு நினைக்கிறேன் பைக்கை பற்றி. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே உங்களுக்கு டூர்ஸ் தாங்க. நம்ம சுற்றுறோம், எல்லா இடத்துக்கும் சுற்றுறோம். டோட்டல் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா எல்லா இடத்துக்கும் நம்ம சுற்றுறோம். அதுக்கு தான் இந்த வண்டியே எடுத்தது. அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லா இதுவும் பொருளை மாட்டிகிட்டு வண்டிக்கு ஒரு பேரை வச்சிடணும். பேர் யோசிச்சு வச்சிட்டேன். சரி, எல்லாமே ஒரே வீடியோவில் சொல்ல வேணாம், அதனால தாங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாய் வேறு உளருது. கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக இந்த வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கு, அதனால தான். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நானும் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறேன். என் தம்பி அப்படியே கிளம்புறோம். நீ வீட்டுக்கு போயிட்டு ஒரு பூஜையை போட்டு வண்டியை வீட்டில் நிப்பாட்டணும். அவ்வளோதான் கைஸ். நன்றி, வணக்கம்.